வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வேறு ஒருவர் எடுத்து சென்று விட்டார் உங்களுடைய வாழ்க்கைக்குள். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டியதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனால் எந்த நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி போனது என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் நினைக்காத சில சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. அதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் தான் செய்தீர்கள். ஆனால் இறுதி நேரத்தில் உங்களின் அறியாமையை பயன்படுத்தியோ அல்லது மேலிடத்து செல்வாக்கை பயன்படுத்தியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை வேறு ஒரு நபர் தட்டி பறித்து சென்று விட்டார். அந்த ஒரு நேரத்தில் எனக்குள்ள எல்லா திறமையும் இருக்கு, ஆனால் என்னையே ஏன் இப்படி அனைவருமே சேர்த்து கொள்ள மாடிக்கிறார்கள்? பணம் இருந்தால் அனைவருக்கும் முதலிடம் கொடுக்குமா இந்த சமூகம் என்றெல்லாம் இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு ஒரு கோபமே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் வேலைகள் வேண்டாம், தொழில் வேண்டும் என்று அந்த தொழிலில் கால் வைத்தீர்கள். அந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி அவசரமான முடிவால் கையில் சேமித்து வைத்த பணத்தையும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த ஒரு நபராகவும் நீங்கள் மட்டுமே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். இது ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அதற்கு என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே வருந்தி கொண்ட சில செயல்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கண் முன்னாலேயே உங்களின் உழைப்பு மீது ஏறி நின்று மற்றொருவன் புகழின் உச்சிக்கு சென்றதை பார்த்து கலங்கிய தருணங்கள் அதுவாகத்தான் இருக்கும். எல்லா திறமைகளும் எனக்கு இருக்கிறது, ஆனால் என்னை விட அந்த ஒரு நபருக்கு என்ன திறமை இருக்கிறது என்று அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த சில விஷயங்களும் இப்பொழுது நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல காதல் கொடுத்த நம்பிக்கை, ஆனால் அது முடிவில் ஒரு அவமானத்தை மட்டுமே தான் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். வாழ்க்கையில காதல் என்பது பலருக்கு நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய அனுபவமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு அது மனக்காயத்தையும் விட்டு செல்லலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பிறந்தது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையவே ஆழமாக பாதித்ததாகவே நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கலாம். இது எப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்றெல்லாம் நீங்கள் யோசித்து உங்களுடைய தலையவை சுற்ற வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு காலத்தில் அந்த மனிதரை உங்களுடைய உலகமாகவே இருந்திருக்கலாம். உங்களுடைய எதிர்கால கனவுகள், குடும்ப வாழ்க்கை பற்றிய ஆசைகள், வெற்றி பெற்ற பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், இவை அனைத்தும் அந்த உறவை சுற்றியே இதுவரைக்கும் இருந்து கொண்டு அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் பிற்காலத்தில் தேடி கொடுக்கும் என்பதை ஆரம்பத்தில் நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்கள். அவருடைய ஒரே ஒரு செய்தி அது உங்களை அழகாக்கி இருக்கலாம். ஒரு சிறிய பாராட்டுக்கள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் காலங்கள் மாறிய போது அந்த உறவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். முன்பு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தவர் சில நிமிடங்களுக்கு கூட நேரம் ஒதுக்காமல் உங்களை ஒதுக்கியிருக்கலாம். காரணங்கள் தெரியாமல் உருவான தூரங்களும் மனதில் பல கேள்விகளை எழுப்பி உங்களுடைய மனதையே அது கஷ்டப்படுத்தியது. நான் என்ன தவறு செய்தேன் என்ற எண்ணங்கள் உங்களை நீண்ட நாட்கள் வாட்டி எடுத்தது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள், அதுவும் காதல் வாழ்க்கைக்குள், திருமண வாழ்க்கைக்குள்ளும் இது நிச்சயமாக இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் பிரிவை விட அந்த பிரிவுக்கு பிறகு கிடைத்த வார்த்தைகள் தான் அதிகமான ஒரு வலியவை நிச்சயமாக மனதிற்குள் தேடி கொடுக்கும். நீங்கள் முழு மனதுடன் மதித்த உறவை மற்றவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டது போல உங்களுக்குள்ள தோன்றியிருக்கலாம். அந்த அனுபவங்கள் இனி யாரையும் எளிதாக நம்பக்கூடாது என்ற எண்ணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நிமிடத்தில் இருந்து நிச்சயமாக வர வைத்திருக்கும். கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் நமக்கு பெரிய ஆபத்து என்பதை நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஜோதிடத்தில் உறவுகள் வழியாக வரக்கூடிய சோதனைகள் மனிதனின் மன வலிமையை வளர்க்கும் ஒரு கட்டமாகவே இதுவரைக்கும் கருதப்படுகிறது. அதனாலேயே ஒரு உறவு முடிந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கைகளையும் முடிந்துவிட்டது என்று அதற்கு அர்த்தம் கிடையாது. கடந்த கால அனுபவங்கள் எதிர்காலத்தில் இன்னும் முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்க உதவலாம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனிமே வரத் தொடங்கும்.
எதிலும் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும், எதை செய்தால் வாழ்க்கை சரியாக அமையும் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நண்பர்களுடன் சிறதூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. தேவையற்ற வாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எண்ணங்களை செயல் வடிவில் நீங்கள் மாற்ற வேண்டும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். சமூக பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வரும். கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்பட்டு நீங்கள் யார் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். கிரக நிலைகளால் தன்னம்பிக்கை பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். இதுவரை உங்களுக்கு இருந்த பயம், தயக்கம், தாழ்வு, மனப்பான்மை அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற உங்கள் ராசிக்கு கிரகங்களின் தற்போதைய நிலை அசாத்தியமான துணிச்சலை இப்பொழுது தேடி கொடுக்கும். எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். எந்த ஒரு புதிய சவாலையும் எதிர்கொள்ள துணியக்கூடிய சிங்கமாக நீங்கள் இப்பொழுது மாறப்போகிறீர்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் நடையில் ஒரு வேகமும் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்ல ஒரு நிலைமையை நோக்கி செல்ல போகிறது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் இந்த அதிரடியான மாற்றத்தை கண்டு வியந்து போய் நிற்பார்கள். இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்று உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய கண்களையும் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வைப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான நல்லது நடந்தாலும் அதை உடனே வெளியில் கூறாமல் அமைதியாக மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலங்களில் நம்மை நாமே சந்தேகப்பட தொடங்கியிருப்போம். ஏனென்றால் ஒரு செயலை தொடங்கினாலோ அல்லது ஒரு வேலையை தொடங்கினால் கூட அது என்னாலே சரியான முறையில் செய்ய முடியாதோ, ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் நினைத்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னால் முடியுமா, நான் சரியான பாதையில் தானா இருக்கிறேன் என்ற கேள்விகள் மனதில் இன்னும் எழுந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அனுபவங்களும் காலங்களும் சேரும் பொழுது அந்த சந்தேகங்கள் மெதுவாக தன்னம்பிக்கையாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில காலங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் வகையில் அமையும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சிகளும் இருந்தால் முன்பு பயமாக தோன்றிய விஷயங்களை கூட இப்போது தைரியமாக எதிர்கொள்ள உங்களால முடியும். உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு முடிவு வாழ்க்கையில பல கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். இது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனிமே வரத் தொடங்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும், எதை செய்தால் வாழ்க்கை சரியாக அமையும் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நண்பர்களுடன் சிறதூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. தேவையற்ற வாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எண்ணங்களை செயல் வடிவில் நீங்கள் மாற்ற வேண்டும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். சமூக பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வரும். கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்பட்டு நீங்கள் யார் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். கிரக நிலைகளால் தன்னம்பிக்கை பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். இதுவரை உங்களுக்கு இருந்த பயம், தயக்கம், தாழ்வு, மனப்பான்மை அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. செவ்வாய்